ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, இளைய குமாரன், கெட்ட குமாரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவர் என்ன பண்ணிடுறாரு, ஒருத்தருக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. அவர்கிட்ட ஆஸ்தி அதிகமாக இருக்கிறது. சின்ன பையன் என்ன பண்ணுறாரு, அப்பா கிட்ட கேட்குறாரு, எல்லா எனக்கு சேர வேண்டிய பங்கை, சேர வேண்டிய பங்கை, என் ஆஸ்தி எனக்கு தனியாக பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க அப்பா மறுப்பு சொல்லல, உடனே பிரித்து கொடுத்துட்றாரு. அவர் எடுத்துக்கிட்டு போய் தூர தேசத்தில் போய் துன்மார்க்கமாக பாவ வழிகளில் செலவு பண்ணி எல்லாத்தையும் செலவழித்து போட்டுட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு வசதியான ஒரு ஆளுகிட்ட போய் வேலைக்கு சேர்றாரு. அங்கே பன்னி மேய்க்கிற வேலை தான் கிடைக்குது. கையில் சுத்தமாக எல்லாமும் செலவழிந்து போச்சு, ஒன்றும் இல்லை சாப்பிட. பன்னிக்கு வைக்கிற தவிட்டை கூட சாப்பிட்லான்னு பார்க்குறாரு, முடியல. அப்போ தான் நினைக்கிறாரு தன்னுடைய தகப்பனை, நம்மளுடைய அப்பாக்கிட்ட தகப்பன்கிட்ட எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, நம்ம இப்படியா கஷ்டப்படுறோம்னு சொல்லி மீண்டுமாய் மனம் திரும்பி தகப்பன்கிட்ட வராரு. வந்தோன்னே என்ன, தூரத்தில் பார்த்துட்டு ஓடி வந்து கட்டி அணைத்து கொள்கிறாரு. காலுக்கு பாதரட்சை போடுறாரு, கைக்கு மோதிரம் போடுறாரு, புதிய வஸ்திரம் கொடுக்குறாரு. மந்தையில் இருக்கிற நல்ல ஒரு கொழுத்த கண்டை எடுத்து விருந்து செய்து எல்லாரும் சந்தோஷப்பட்டு ஆடி பாடி சாப்பிட்றாங்க, சந்தோஷம் அடைகிறாங்க. பாருங்க, நாமும் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இந்த பாவ வாழ்க்கை வேண்டான்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இவர்தான் உலக ரட்சகர், இவர்தான் நம்ம ஆண்டவர் சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறோம். பெற்றுக்கொண்டோடனே ஆண்டவர் நமக்கு வரங்களை கொடுப்பார், வல்லமைகளை கொடுப்பார், கிருபைகளை கொடுப்பார், தயவை கொடுப்பார், இப்படி அபிஷேகத்தை கொடுப்பார். தேவ அபிஷேகத்தை நமக்கு கொடுப்பார். உலக காரியங்களில் நமக்கு ஈடுபாடு இருக்காது. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்ளுகிறான். அப்போ அப்பா கிட்டேருந்து அந்த பையன் எப்படி பிரிஞ்சு போனாரோ, அதே போல் தகப்பன் நம்ம ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட பிறகு, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அபிஷேகம் கொடுக்குறாரு. பிறர்க்காக ஜபிக்கும் போது சுகமாக்குகிற வரத்தை கொடுக்குறாரு. பிறர்க்காக ஜபிக்கும் போது விடுதலை கொடுக்குற வரத்தை கொடுக்குறாரு. இப்படி நமக்கு பல வரங்களையும் அபிஷேகத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்றாரு. இந்த வரங்களை பெற்ற பிறகு சாத்தானுடைய